ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தடவை வரக்கூடிய அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். தமிழ் மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த தினத்துல வழிபடும் பொழுது வைரவரை நோக்கி நம்ம சரணாகதி அடையும் பொழுது நமக்கு பலன்களும் இருக்கு. அதுல இந்த விதத்துல இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி அப்படின்னு பெயரு. அந்த நீலகண்டாஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனாலதான் பொதுவாகவே பைரவர் வழிபாடு செய்யறவங்களுக்கு 7 ஜென்மத்துல இருக்கக்கூடிய பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிரக தோஷத்தாலையும் அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு துன்பமே வராது அப்படின்ற ஐதீகம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பெரும்பாலும் பயப்படக்கூடிய காலகட்டம்னு பார்த்தா இந்த சனி கட்டத்துல வரும்பொழுதுதான். 7 சனி அந்த மாதிரியான சனி தொந்தரவால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே பைரவர் வழிபாடு செய்யறவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய குருவே இந்த பைரவராக திகழறதால எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பைரவரும் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வழிபட்டாலும் நம்ம அவர் நியாயமா நடந்துக்கக்கூடிய இறைவன். அதனால நம்ம எந்த ஒரு கெடுதலை நினைச்சிட்டோம் அந்த பைரவர்கிட்ட நெருங்கவே முடியாது. மன தூய்மை நம்மள முதல்ல ஏற்படுத்துவாரு. அதுக்கப்புறம் தான் நம்மள அவர் சரணாகதி அடையவே விடுவார். எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம வழிபடணும் அப்படின்னு எடுத்து அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட கடவுளுடைய பெயரையே நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பதிவுகளை கொடுத்திருக்கேன். அதே போல எந்த பைரவர் மிகவும் உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் இந்த பைரவரை சரணாகதி அடைஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பைரவர் வழிபாடால நமக்கு என்ன மாதிரியான ஏற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்றத எல்லா தகவல்களையும் உங்களோட ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீலகண்டாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அஷ்டமி நம்ம வாழ்க்கையில நற்கதி கிடைக்கணும்னா இந்த குறிப்பிட்ட தினத்துல இந்த பைரவரை வழிபடணும். அவருக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லணும். இப்ப இந்த பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அவருடைய உருவமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிர்வாண மேனியோட காட்சி அளிப்பாரு அப்படின்றது தெரியும். இந்த பைரவருடைய விஸ்வரூபம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிவனுடைய ருத்ர அம்சமாக தோன்றியவர் தான் இந்த கால பைரவர். இவர் அந்தகோசுரன் அப்படின்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவராக இந்த பைரவர் இருக்காரு. இவர் பொதுவாகவே 4 திருக்கரங்களோட காணப்படுறதுதான் இவருடைய இயல்பு. ஆனா ஒரு சில இடங்கள்ல அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்கள்ல காட்சி கொடுக்கக்கூடிய அம்சங்களையும் வச்சிருக்கார். சிவனுடைய மகனாக கருதப்படக்கூடிய இந்த பைரவர் 8 வடிவங்களை இருக்கத்தால இவருக்கு அஷ்ட பைரவர் அப்படின்ற பெயராலையும் நம்ம இவரை அழைக்கிறோம். காசி நகருடைய எல்லை கட்டுப்பாட்டே இவர் கையில தான் இருக்கு அப்படின்னு. இப்ப அங்க இருக்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதரை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பைரவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த காசிக்கு செல்ல முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இப்ப இந்த பைரவருடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். அனைத்து சிவன் கோயிலையும் கால பைரவர் அப்படின்றவர் கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கதா இருக்கும். அதுவும் வடகிழக்கு திசையில ஆடை இல்லாம நெஞ்ச கோலத்துல காட்சி தரக்கூடிய சிறப்பு மிக்க தெய்வமாக இந்த பைரவர் இருக்கார். இவர் நாகத்தையே பூநூலாகவும் பிறைய தலையிலையும் அணிஞ்சு காட்சி தரக்கூடிய தெய்வமாகவும் சிவாலயங்கள காவல் தெய்வமாகவும் விளங்குபவரே இந்த பைரவர். பைரவர் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பயத்தை போக்குவர் அப்படின்ற பொருளும் மனதார நினைத்து வழிபடவருக்கு உடனடியாக அருள் தரக்கூடியவராகவும் திகழக்கூடிய தெய்வமாக இந்த பைரவர் விளங்குறார். இந்த பைரவரை வழிபட்டா நமக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. காலத்தின் கடவுளாக இந்த பைரவர் கருதப்படுவதால தலை விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் இந்த பைரவருக்கு இருக்கு. நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் இந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த பைரவர் இருக்காரு. அதனால நவகிரக தோஷமும் நமக்கு வராது. நவகிரகத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவரே மீட்டு கொண்டு வருவார் அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இவரே சனீஸ்வரருக்குமே குருவாக திகழக்கூடியதால இந்த பைரவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கு. இப்ப நான் பல வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன்.
பைரவருக்கு ஏற்றக்கூடிய தீபம், பஞ்சதீப விளக்கு, அதுடைய மகிமை பத்தின வீடியோஸை ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது நம்மளுடைய பைரவா வியூஸ் சேனல்ல இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த பைரவருக்கு அடுத்தது மிகப்பெரிய சிறப்பு கொண்ட விளக்காக கருதப்படக்கூடியது சௌமுக விளக்கு அப்படின்ற ஒரு விளக்கு இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த சௌமுக விளக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தா, 4 புறமும் தீபம் கொண்ட விளக்க தான் வந்து சௌமுக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுறதும், மிளகு சேர்த்த வடை செஞ்சு, தயிர் சாதம் செஞ்சு அவருக்கு வந்து நம்ம நிவேதனமாக படைக்கும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனாக இந்த பைரவர் விளங்குறாரு. பைரவருக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, செவ்வரளி மலரை சூடி வழிபட்டா நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியும் அப்படின்றது இருக்கு. நமக்கு எந்த வந்து ஒரு விஷயத்துல பயம் இருந்தாலும் சரி, அந்த பயத்தை நீக்கிறவரும் இவரே. தீமையை வந்து அழிச்சு நம்ம வாழ்க்கையில் வல்லமை கொண்ட இறைவனாக திகழக்கூடியவரும் இந்த பைரவரே. நமக்கு எதனா ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சரணாகதி அடையக்கூடிய தெய்வமாக திகழறவரும் இந்த பைரவர். இந்த பைரவருக்கு நம்ம வந்து நம்ம மனதார என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே செய்யலாம். பில்லி, சூனியம், மாந்திரிகம் இந்த மாதிரி தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களும், கடன் தொல்லையில இருக்கிறவங்களும், தொழில வீழ்ச்சி அந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்ல மாட்டி தவிக்கிறவங்களும் இந்த பைரவரை நோக்கி வழிபட்டா நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வந்து நல்ல நிலைக்கு போக முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இந்த பைரவருக்கு உகந்த மந்திரத்துல நம்ம இதுல ஒன்றும் பார்க்க போறோம். ஏற்கனவே பல மந்திரங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதுல எந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பைரவர் காலத்தின் அதிபதியாக திகழறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கான அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஆலயத்தையே நிர்ணயிக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த பைரவரை நோக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது, வழிபடும் பொழுது சிறந்த பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய புகைப்படத்தையும் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் புகைப்படத்தையும் நான் எங்க வீட்டுல வந்து பல வருஷமா வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் பெரும்பாலும் பைரவருக்கு நான் வந்து சாத்தக்கூடிய மாலைன்னு பாத்தீங்கன்னா வெற்றிவேர் மாலையை வந்து தினமுமே போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா எங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுத்த இந்த பைரவருக்கு நான் வெற்றிவேர் மாலையை வந்து போட்டு வழிபடணும் எனக்கு ஆசை. அதனால இந்த வெற்றிவேர் மாலையை பெரும்பாலும் எல்லா நாள்லயுமே நான் போட்டு வச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமையில பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வழிபடுறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற பல வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யறது வழக்கம். இப்போ வந்து இன்னைக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமையில வளர்ப்பிறை அஷ்டமியும் வர்றதால நான் ராகுகால பூஜை பண்ணும் பொழுது அதே மாதிரி பஞ்சகாவிய விளக்குகளையும் நான் வந்து ஏற்றி வச்சுட்டேன். அதன் பிறகு பூஜையில மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது அந்த கற்பூரத்துக்கு பதிலாக நான் பச்சை கற்பூரம் தான் வந்து பயன்படுத்துறேன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த பச்சை கற்பூரத்தோட நான் வந்து காட்டக்கூடியது வந்து என்னென்ன வேற என்ன சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு 3 ஏலக்காய். எப்பயுமே எல்லா பூஜைகளிலும் நான் வந்து நார்மல் கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் தான் ஏற்றுவேன். அதுலேயும் இந்த வந்து 3 கிராம்பு 3 ஏலக்காய் இதையும் வந்து சேர்த்து வந்து போட்டு பண்ணுறதுன்றது நான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். இப்போ நான் பண்ண அந்த 108 போற்றியை பார்ப்போம். ஓம் பைரவனே போற்றி, ஓம் பயநாசனே போற்றி, ஓம் அஷ்டரூபனே போற்றி, ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி, ஓம் அயன் குருவே போற்றி, ஓம் அறக்காவலனே போற்றி, ஓம் அகழந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அடங்காரி நழிவே போற்றி, ஓம் அற்புதனே போற்றி, ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி, ஓம் ஆனந்த பைரவனே போற்றி, ஓம் ஆலய காவலனே போற்றி, ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி, ஓம் இடுகாட்டும் இருப்பவனே போற்றி, ஓம் உக்ர பைரவனே போற்றி, ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி, ஓம் உதிரங்குடித்தவனே போற்றி, ஓம் உம்மத்த பைரவனே போற்றி, ஓம் உரங்கையில் காப்பவனே போற்றி, ஓம் ஊழத் தருள்வோனே போற்றி, ஓம் எல்லை தேவனே போற்றி, ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி, ஓம் கபாலதாரியே போற்றி, ஓம் கங்கால மூர்த்தியே போற்றி, ஓம் கர்ப்பபங்கனே போற்றி, ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி, ஓம் கதாயுதனே போற்றி, ஓம் கண்ணல் வீசும் கண்ணனே போற்றி, ஓம் கருமேக நிறத்தவனே போற்றி, ஓம் கட்வாங்கதாரியே போற்றி, ஓம் கனவை குலைப்போனே போற்றி, ஓம் கருணாமூர்த்தியே போற்றி, ஓம் கால பைரவனே போற்றி, ஓம் காபாலிகர் தேவனே போற்றி, ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி, ஓம் காலாஷ்டமி நாதனே போற்றி, ஓம் காசிநாதனே போற்றி, ஓம் காவல் தெய்வமே போற்றி, ஓம் குரோத பைரவனே போற்றி, ஓம் கொன்றை பிரியனே போற்றி, ஓம் சண்ட பைரவனே போற்றி, ஓம் சட்டை நாதனே போற்றி, ஓம் சம்ஹார பைரவனே போற்றி,
சம்ஹார கால பைரவனே போற்றி. ஓம் சிவ தோன்றலே போற்றி. ஓம் சிவாலய திருப்பவனே போற்றி. ஓம் சிக்ஷனே போற்றி. ஓம் சீர்காழி தேவனே போற்றி. ஓம் சுடற்சடையனே போற்றி. ஓம் சுதந்திர பைரவனே போற்றி. ஓம் சிவ அம்சனே போற்றி. ஓம் ஸ்வச்ச பைரவனே போற்றி. ஓம் சூலதாரியே போற்றி. ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி. ஓம் செம்மேனியனே போற்றி. ஓம் சேத்திர பாலனே போற்றி. ஓம் தனிச்சநீதி உலானே போற்றி. ஓம் தலங்களின் காவலனே போற்றி. ஓம் தீதழிப்பவனே போற்றி. ஓம் துஸ்வப்ன நாசனே போற்றி. ஓம் தெற்கு நோக்கனே போற்றி. ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி. ஓம் நவரச ரூபனே போற்றி. ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி. நள்ளிரவு நாயகனே போற்றி. ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி. ஓம் நாய் வாகனனே போற்றி. ஓம் நாடி அருள்வோனே போற்றி. ஓம் நிமலனே போற்றி. ஓம் நிர்வாணனே போற்றி. ஓம் நிறைவளிப்பவனே போற்றி. ஓம் நின்றருள்வோனே போற்றி. ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி. ஓம் பகழழிப்பவனே போற்றி. ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி. ஓம் பலிபீடத் திரைவோனே போற்றி. ஓம் பாபசிக்ஷனே போற்றி. ஓம் பாச குலைப்போனே போற்றி. ஓம் பால பைரவனே போற்றி. ஓம் பாம்பனியனே போற்றி. ஓம் பிரளய காலனே போற்றி. ஓம் பிரம்மச்சிர சேதனே போற்றி. ஓம் பூஷண பைரவனே போற்றி. ஓம் பூதப்பிரேத நாதனே போற்றி. ஓம் பெரியவனே போற்றி. ஓம் பைராகியர் நாதனே போற்றி. ஓம் மலநாசனே போற்றி. ஓம் மகா பைரவனே போற்றி. ஓம் மணிஞானனே போற்றி. ஓம் மகர குண்டலனே போற்றி. ஓம் மகோதரனே போற்றி. ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி. ஓம் முக்கண்ணனே போற்றி. ஓம் முக்தி அருள்வோனே போற்றி. ஓம் முனீஸ்வரனே போற்றி. ஓம் மூலமூர்த்தியே போற்றி. ஓம் யமவாகனை நீக்குபவனே போற்றி. ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி. ஓம் ருத்ரனே போற்றி. ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி. ஓம் வடுக பைரவனே போற்றி. ஓம் வடுகூர் நாதனே போற்றி. ஓம் வடகிழக்கருள்வோனே போற்றி. ஓம் வடமாலை பிரியனே போற்றி. ஓம் வாரணாசி வேந்தனே போற்றி. ஓம் வாமனருக்கருளியவனே போற்றி. ஓம் விபீஷண பைரவனே போற்றி. ஓம் விழாமல் காப்போனே போற்றி. இந்த நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே அதே போல இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்வர்ணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதற்கான எடுத்துக்காட்டு நானுமே இருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்கள் மிக மிக அதிகம். அதையும் பத்தி நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய புகைப்படத்தை ஒருவருடைய பூஜை அறையில வச்சு வழிபடுறோம் அப்படின்னாலே அந்த வீட்டுல பைரவருடைய கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வீடாதான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் அந்த பைரவர் நம்ம வீட்டுல குடியேறுவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதோட சேர்ந்து ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் வச்சு வழிபடும் பொழுது சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தொடர்ந்து இந்த பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன். பைரவருக்கான மந்திரங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா போட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ மந்திரம். பக்தர்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொள்ளறதுக்கு தேவையான விஷயமா இருக்கக்கூடியது சீரான செல்வ சிறப்பு. அவங்களுக்கு தேவையான செல்வ நிலை சீரா இருக்கணும். இதுக்கான தாற்பயத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் ஐஸ்வரேஸ்வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐஸ்வரேஸ்வரரை வணங்கக்கூடிய மந்திரம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற இப்ப நான் கொடுத்திருக்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். குறிப்பா நம்ம வீட்டுல பூஜை அறையிலும் சரி, நம்ம பணம் வைக்கக்கூடிய பீரோ, கல்லாப்பேட்டி, பர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொஞ்சம் மல்லிகை பூவை போட்டு வைக்கிறது அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். அதனால அந்த இடத்துல நமக்கு பண தேவை குறைவே இருக்காது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. ஈஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது ஓம் அகதீசாய நமக, ஓம் குருவூர் தேவாய நமக, ஓம் போக தேவாய நமக, ஓம் கோரக்க தேவாய நமக அப்படின்ற இந்த 4 வரியில இருக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதற்கான சக்திகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ காயத்ரி மந்திரம் பார்த்தா ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப அதிகமா பலன் கொடுக்கக்கூடியது. ஓம் பைரவாய வித்மக ஹரிஹர பிரம்மத்மிகாய தீமகி தன்னோ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முப்பெரும் தேவர்களையும் நம்ம வழிபட்ட பலன்கள் நமக்கு கொடுக்கும். சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேருடைய ஆற்றல் நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இந்த மந்திரத்திலையும் ஹரி ஹர பிரம்மத்மிகாய அப்படின்னு ஹரியும் சரி, பிரம்மரையும் சரி, ஹரணையும் சரி, இந்த 3 பேரையும் ஒன்று சேர வழிபட்ட பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மந்திரத்தையும் நான் இப்ப கொடுக்குறேன். நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். பைரவருடைய உருவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே பைரவருடைய தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே ஒருவரு
ராசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாத்பரியமாக இருக்குது. அது என்ன அப்படின்றது ஒரு விஷயமா நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ கால பைரவருடைய திருவுருவத்தை எடுத்துக்கிட்டோன்னா 12 ராசிகளும் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது என்னன்றது பார்ப்போம். சிரசு பகுதியில் மேஷ ராசியையும், திருவாய் பகுதியில் ரிஷப ராசியையும், ஹஸ்தங்கள்ல மிதுன ராசியையும், திருமார்புல கடகராசியும், உந்தி பகுதியில சிம்ம ராசியையும், இடைப்பகுதியில கன்னி ராசியையும், புட்டன் பகுதியில துலாம் ராசியையும், லிங்கப்பகுதியில மகர ராசியையும், தொடைப்பகுதியில தனுசு ராசியையும், முழந்தாள்ல மகர ராசியும், காலில் கீழ்ப்பகுதியில கும்ப ராசியையும், காலில் அடிப்பகுதியை மீன ராசியாக அமைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பைரவர் தன்னுடைய உருவம் முழுக்கவே அனைத்து ராசிகளையும் கொண்டிருக்கிறதால இவருங்களை பைரவரை வழிபடுறவங்களுக்கு நவகிரகத்தால எந்த தோஷங்களும் ஏற்படாது அப்படின்ற ஐதீகமும் குறிப்பு இருக்கு. பைரவர் வழிபாட்டை முதல்ல தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல தை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குறது சிறந்தது. அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டக துதிய பாடினா பகைவர்களுடைய தொல்லையிலிருந்து நீங்களாம் அப்படின்ட்டும் கடன் சுமை தீரும் அப்படின்றதும் யமபயம் நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. கால பைரவ அஷ்டகம் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுடைய வீடியோவை நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல பைரவருக்கு விரதம் இருந்து அர்ச்சனை செய்யறது. அதே போல ஞாயிற்றுக்கிழமையில ருத்ராபிஷேகம் செஞ்சு பைரவருக்கு வடைமாலை சாத்தி வழிபட்டா திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்றதும், கடன் சுமை உள்ளவர்களுக்கு ராகு காலத்துல காலபைரவருக்கு முந்திரி பருப்புல மாலை கட்டி சாத்துறது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. அதே போல பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச புனுகு சாத்தி வெண்பொங்கல் நிவேதனம் செய்தால் நலம், அனைத்து விதமான நலங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் நல்ல நிலைக்கு போறதுக்கான வழியை இந்த காலபைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி பைரவருடைய அம்சமாக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்காரு. அவர் ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவரா இருக்காரு. அந்த பைரவருடைய வரலாறு, அவருடைய தோற்றம் எல்லாமே எப்படி வழிபடணும் அது அனைத்தையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதையும் நான் ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பைரவருடைய இன்னொரு உருவமாக ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் இருக்கு. ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவர். அந்த ஐஸ்வரேஸ்வரர் கிட்டதான் அஷ்டலக்ஷ்மிகளும் வளர்ப்பிறை அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்துல போய் பைரவரை வணங்கி அவங்க கிட்ட பொன் பொருள் செல்வங்களை வாங்கி அந்த டைம்ல வேண்டுறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு பக்தர்களுக்கு. அதே போல நம்மளும் அந்த வளர்ப்பிறையில வரக்கூடிய அஷ்டமி தினத்துல ராகு காலத்துல பைரவரை வேண்டி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. இந்த வீட்டுல நான் வச்சிருக்கிற பைரவருடைய புகைப்படம். இப்ப பைரவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய புகைப்படத்தை நான் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில். இப்போ இன்னைக்கு அஷ்டமி தீதின்னும் பொழுது நான் என் பைரவருக்கு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது, 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, பைரவருக்கு உகந்த மந்திரங்களை நான் சொல்கிறது, இந்த மாதிரியான வழிபாடுகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். நம்ம பார்க்க போகிறது பஞ்ச தீபத்தால் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடியதால் இவருக்கு பஞ்ச தீபத்தால் கொண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றுறது சால சிறந்தாதான் இருக்கும். அதனால் அது எப்படி பண்ணணும், எத்தனை விளக்கு ஏற்றணும், என்னென்ன எண்ணெய்களை கொண்டு நம்ம தீபம் ஏற்றணுன்றதுக்கான முழு விளக்கத்தையும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்க பாருங்கள். அடுத்தது எந்த பைரவரை வழிபடும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் பார்த்தா நினைத்த காரியங்கள் ஈடேறும். இப்போ கால பைரவர் அப்படின்னும் பொழுது காலத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீர்த்து வைப்பார். நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணடைஞ்சோன்னா அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. பணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இப்போ ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய உருவம் இருக்கிறதால அவருடைய வடிவத்தால் நான் இப்போ வச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் வச்சு நான் வழிபடுறதும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் புகைப்படமும் ஐஸ்வரேஸ்வரர் புகைப்படமும் வச்சு வழிபடுறேன். இவர் 2 பேருமே ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கறவங்களா இருக்கிறதால நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு
இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சொல்கிறேன். இப்போ ஒற்றுமை பலப்படும்னா இதுக்குரிய தாற்பயம் என்னன்னா, சொர்ணாகிருஷ்ண பைரவர் தன்னுடைய மனைவியான பைரவியை வந்து தன்னுடைய மடியில் அமர்த்தி வைக்க இருக்கிறதுன்றது சால சிறந்ததாக இருக்குது. அதனால் கணவன் மனைவி இடையில பிரச்சனைகள்லேருந்து வந்து தீர்வு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் புகைப்படமும் எங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறேன். அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் யாருன்றதான விளக்கம் முழுக்க வந்து ஏற்கனவே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னும் போது வளர்பிறை அஷ்டமியில வந்து எந்த ஐஸ்வரேஸ்வரர் இடமிருந்து பொருட்களை வாங்கி குபேரரும் மகாலட்சுமியும் நம்மள மாதிரி பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனால குபேரருக்கும் மகாலட்சுமிக்குமே ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரருடைய புகைப்படத்தையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. அவருக்கான முழு விளக்கத்துக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆலயத்தில் காலபைரவருக்கு வெண்பூசணியை வந்து 2ஆக உடைச்சி அதுக்கான விளக்கு ஏற்றுறதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மிளகு தீபம் ஏற்றுறது அப்படின்றது காலபைரவருக்கு சால சிறந்ததாக இருக்குது. அடுத்தது 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நான் வந்து அதே மாதிரி ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் ஒன்று கோவிலுக்கு போவேன். நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிற ஆள். அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்சிபல்ன்றதால அவரு என்னால் அந்த டைமில் நீங்கள் வரணும், என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நானும் டீச்சருன்றதால என்னால் அந்த டைமில் கோயிலுக்கு போக முடியலை. அதனால் நான் வீட்டிலேயே அஷ்டமி விரதத்தை நான் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தேன். மந்திரங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் என்னுடைய வந்து அஷ்டமி விரதம் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து நிறைய விரதங்கள் தொடங்கும் பொழுது கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் குறைச்சேன். ஒருவேளை வந்து அஷ்டமி விரதத்தன்னைக்கு ஒருவேளை உணவை மட்டும் நான் தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்தது வரக்கூடிய எல்லா அஷ்டமிகளுக்கும் நம்ம வந்து பைரவரை வணங்கலாம். குறிப்பா வந்து செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அஷ்டமியை வந்து நீங்க விரதம் இருந்து வழிபட்டா அன்றைய தினம் சிறந்த பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பைரவரை நினைச்சு 21 அஷ்டமிகள் தொடர்ந்து நீங்க விரதம் இருந்து ஆலயம் சென்று இந்த பைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றதற்கு இப்ப இந்த அஷ்டமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, காலையில எழுந்து நீராடிட்டு பைரவரை மனதில் நினைச்சு வணங்கணும். பகல் முழுக்க அவருடைய எப்போ டைம் கிடைக்குதோ அவருடைய நாமங்களை வந்து நம்ம சொல்லணும். நான் வந்து எப்பயுமே வந்து மாலை நேரத்தில் தான் என்னால் வந்து பூஜை பண்ண முடியும். அடுத்தது லீவ் டைமில் நான் வந்து அஷ்டமி அன்னைக்கு வரக்கூடிய ராவுகால நேரத்தில் நான் வந்து பூஜை பண்ணுவேன். ஸ்கூல் டைம் ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா மாலையில் 6 மணிக்கு அந்த அஷ்டமி விரதத்தை நான் வந்து தொடர்ந்து வந்து பூஜை பண்ணி நாமங்கள் சொல்கிறது, மந்திர உபாசனைகள் பண்ணுறது அதை மாதிரி செய்வேன். அடுத்தது உங்களால் முடிஞ்சால் வடைமாலை செய்யலாம். நான் வந்து வடை செய்வேன். அடுத்தது செந்நிற பழங்கள் பூக்கள் எல்லாத்துலேயும் வந்து வச்சு வழிபடுறதுன்றது வழக்கம். அடுத்தது இந்த தினத்துல நம்ம வந்து ஆலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய விநாயகர், சிவபெருமான், அம்மன், பைரவரை வணங்கினா சிறந்த பலன் கிடைக்கும். பைரவருக்கு நம்ம வந்து திருப்திப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சா போதும். ஏழைங்களுக்கு அன்றைய தினம் உங்களால முடிஞ்சது அன்னதானம் எதனா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய தேவைகள் அன்றைய தினமே நிறைவேற்றி கொடுப்பாருன்ற ஐதீகம் இருக்கு. அவர் பைரவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு பல விஷயத்த கொடுத்துருவாரு. நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் செய்யணும்ன்ற விஷயத்தை எதிர்பார்ப்பார். ஏதோ ஒண்ணு அன்றைய தினம் என்னால் முடிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் பைரவர் எதிர்பார்ப்பார். அந்த விஷயத்துக்காக நான் வந்து என்னால் முடிஞ்சது அன்றைய தினம் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்களுக்கும் யாருக்கும் வந்து நான் செய்கிற பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். அடுத்தது அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு ஏதாவது லேடி டீச்சராக இருந்தாங்கன்னா பூ அந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது என்னுடைய வழக்கம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கல்வியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பேனா, புக்கு, நோட் புக் அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்தனா பைரவர் நம்ம கூடவே இருந்து அருள் பாவிப்பாரு அப்படின்ற விஷயமும் இருக்கு. இங்கே ஆலயம் செஞ்சு பைரவரை வழிபடுறீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு தரலாம். பால், இளநீர், தேன் இவற்றை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும். அடுத்தது செவ்வரளி பூவால்
அவருக்கு அர்ச்சனை பண்றது, மாலை சாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க செய்யலாம். பைரவருக்கு புனுகுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பைரவருக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது புனுகு பயன்படுத்துவாங்க. நானும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ படத்துக்கு எப்பயுமே வார வாரம் நம்ம பூஜை அறையை கிளீன் பண்ணும்பொழுது நான் எல்லா படத்துக்குள்ளேயும் நான் அந்த புனுகு சாத்தி வழிபடுறதுன்றது என்னுடைய வழக்கம். அதையும் செய்யலாம். ஏன்னா புனுகுன்றது பைரவருக்கு சிறந்த விஷயமா இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்ல இந்த புனுகும் ஒண்ணு. அதே மாதிரி என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணலான்னு பார்த்தா சுண்டல், வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் செஞ்சு அவருக்கு வழிபடுறதுன்றது ஒரு சிறந்த விஷயம். தினமும் பைரவருடைய நாமங்களை 1008 தடவை சொல்லி அதுக்கு அந்த மந்திரத்துக்கு உரு ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை 1008 தடவை சொல்லணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நம்ம மந்திரத்துக்கு நம்ம 1008 தடவை தினமும் சொல்லும் பொழுது உரு ஏறிடும். நம்ம திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில பைரவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடைக்கும். நான் பைரவ விரதம் தொடங்கு 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜையை தொடங்கினேன்னு சொன்னேன். அன்றைய தினம் 48 நாளும் தொடர்ந்து 1008 தடவை பைரவருடைய நாமாவளியை சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்து அதையும் தாண்டி என்னென்ன இருக்கோ எல்லா மந்திரங்களையும் நான் சொல்றதுன்றது என்னுடைய வழக்கம். அன்றைய தினம் பைரவரை நம்ம வழிபட்டோம்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு வறுமையே இருக்காது. பகைவர்கள் நமக்கு வசமாவாங்க. பயம் நீக்கும். அடுத்தது இவருடைய அருளாலான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். தன மழை அப்படியே பொழியும் அப்படின்றது இருக்கு. வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது இந்த பைரவருடைய புகை நமோ பகவதே ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய தனதான்ய ருத்திகராய சீக்கிரம் தனம் தானியம் ஸ்வர்ணம் தேஹி தேஹி வஸ்ய வஸ்ய குரு குரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைரவருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரமான கால பைரவ அஷ்டகம். இது ஆதிசங்கரர் அவர்களால் நமக்கு அருளப்பட்டது. இது மொத்தம் 8 பாடல்களாக இருக்குது. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜபித்து வந்தால் முடிகிறவங்க ஜபிக்கலாம், முடியாதவங்க நம்ம காதால் கேட்டால் சொல்கிறத விட கேட்கறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த பாடல்களை தினமும் கேட்டுட்டு வந்தாங்கன்னா எதிரிகளுடைய தொல்லைகளே இருக்காது. இப்போ நம்ம பைரவர் தேய்பிற அஷ்டமியில் பைரவரை பூஜிச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது இதோட நம்ம பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயால் பைரவருக்கு விளக்கு ஏற்றிட்டு வந்தோன்னா எல்லா நலங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்ச தீபம் அப்படின்னா என்னென்னா இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இந்த 5 பொருட்களால் செய்யப்பட்டு தயாரிக்கப்படுற தீபத்தை நம்ம அகல் விளக்கில் ஊற்றி ஏற்றணும்னா முழு பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் எல்லாரும் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அதே மாதிரி கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை கேளுங்க. எந்த இடத்துல பைரவர் அஷ்டகம் ஒலிக்குதோ அந்த இடமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு தடவை கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கே இந்த பாட்டுடைய வரிகள் இது சமஸ்கிருத பாடல் தான், ஆனால் நமக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த முதல் பாடலை பார்ப்போம். தேவராஜ சேவியமான பாவனா கிருபங்கஜம் வியாலயக்ஞசூத்திரமிந்த சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. பானுகோட்டி பாஸ்வரம் பவாப்திதாரகம்பரம் நீலகண்டமீப்சிதார்த்ததாயகம் திரிலோக்ஷணம் காலகாலமம்புஜாக்ஷமக்ஷசூலமக்ஷரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே.
शूलटङ्ग पाशदण्ड पाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामवं भीमविग्रवं प्रभुं विचित्रताण्डवप्रिय काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलस्थितं समस्तलोकविग्रहं विनिग्वनं मनोह हेमकिङ्गजीलसत्कडिं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे धर्मसेतु बालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोक्षकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे रत्नपादुकाप्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्यदीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं करालदंशमोक्षणं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे अट्टहासपिन्नपद्मजाण्डकोशसन्ततिं तुष्टिपाप नष्टपापमजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुप्यपापशोधकं विभुं नीतिमार्गगोविन्दं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆசைகள் எல்லாம் இந்த வருஷம் நிறைவேறணுன்ட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைரவரை பற்றின தகவல். பைரவர் யாருன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் வந்து கண்கூடாக வந்து பைரவருடைய சக்தியை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து கஷ்டங்களை நீக்கி இன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள். அவருடைய பைரவா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னோன்னா நமக்காக எங்கே இருந்தால் நமக்காக ஓடி வரக்கூடிய தெய்வம். நம்ம எங்கே இருந்தாலும் நமக்காக ஓடி வந்து நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய தெய்வம். அதனால தான் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் மந்திரங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு சிலர் சொல்லுவாங்க பைரவர் கும்பிடக்கூடாது, வாராகி கும்பிடக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது. நான் 15 வருஷமாக வச்சு பைரவரை வச்சு பூஜை ரூமில் பூஜிச்சுட்டு வரேன். எங்களுக்கு வெறும் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே செஞ்ச கடவுளில் வந்து பைரவருடைய கோயிலெல்லாம் நான் வந்து ஏறி இறங்காத கோயிலே இல்லை. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோயில் ஏறி இறங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைரவருடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம், அப்புறம் பைரவரை பற்றின தகவல். மந்திரத்தை பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ அஷ்டமி வந்து தேய்பிர அஷ்டமி, வளர்பிற அஷ்டமி, இந்த 2 தினம் இருக்குது. நம்ம என்ன தினத்தில் வேணால் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா தேய்பிறைன்றது தேயறது, நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் தேயணும். நெக்ஸ்ட் வளர்பிறைன்றது நம்மளுக்கு வாழ்க்கையில் பலங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரணும். அதனால் நான் 2 அஷ்டமிக்குமே வந்து பைரவருக்கு பூஜை பண்ணுவேன். என்னுடைய உட்காந்தா பைரவா, ஏஞ்சா பைரவா, நின்னா பைரவா, இந்த வார்த்தையை வந்து என்னையும் அந்த வார்த்தையும் பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வார்த்தையை வந்து பைரவா, நம்ம பைரவருக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்ப்போம். பைரவருக்கு மிகவும் பிடித்த நிறம் வந்து சிகப்பு. அதனால் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி பைரவரை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பானது. பைரவருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சிறப்பாக சிகப்பு கலராக இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதில் வந்து செவ்வரளி பூவு, சிகப்பு கலர் ரோஜா, மரிக்கொழுந்து, அடுத்தது முல்லை, இந்த மாதிரியான பூக்களை கொண்டு நான் அர்ச்சனை பண்ணுவேன்.
அடுத்தது நெய்வேத்தியமாக நான் வைக்கக்கூடியது செவ்வாழை, மாதுளை, ஆப்பிள். அடுத்தது உளுத்த வடை வந்து நான் நெய்யில் ஃப்ரை பண்ணி பைரவருக்கு நான் வந்து படையிட்டு அதை வந்து அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வடையை எடுத்து நம்ம வீட்டை காக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய கால பைரவரன் உருவமான நாய்க்கு நான் வந்து சமர்ப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம். பைரவரை கும்பிடுறதால என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மிகவும் மேம்படும், மன ஆரோக்கியம் மேம்படும், எதிரிங்களே உங்கள் வாழ்க்கையில் இல்லைங்க, உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது, துஷ்ட சக்திகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. பைரவர் பாதுகாப்பாக இருந்து உங்களை வந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி தரித்திரம், பீடை, தொழிலில் பிரச்சனையா, வியாபாரத்தில் நஷ்டமா, நிலை எல்லாத்துலேயுமே வந்து உங்களை வந்து பைரவரை கும்பிட்றவங்க ஒரு படி மேலே தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்ற வார்த்தையே இல்லை, அந்த நிலைக்கு கொண்டுட்டு வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க பைரவரை வந்து வேண்டிங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில் விளக்கு போட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் சிவாலயில் எல்லா சிவன் கோவில்லையுமே பைரவர் இருப்பார். அங்கே போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து பாக்கியம் கிடைக்கும். இன்னும் பல சொல்லிக்கிட்டே போகலாங்க. பைரவருடைய சிறப்பை வந்து சொல்கிறதுக்கு நாள் பத்தாது. இப்போ பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். நிறைய மந்திரம் இருக்குது. நான் அஷ்டமியில் வந்து பூஜைக்கு உட்காந்தேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகிடும், அவ்வளோ மந்திரங்கள் இருக்குது. இப்போ முதல்ல உங்களுக்கு பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க.